மனநம்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுதுலாம், பார்த்தாலே தெரியும், தெரியுதா? அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கலரில் தெரியும். இது வந்து என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதனால் வந்து இது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி. இது 2 மிஸ்டேக்கானாலும் அது வந்து வரும், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஓகேவா? அதாவது ஆர்ஜிபி அப்படிங்கிறது தான் கலரோட செட்டிங்ஸு. பட் ஆனால் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து நார்மலான கலரில் இல்லாமல் டிஃப்ரெண்டாக தெரியும். உங்களோட மானிட்டர் பார்த்தா தெரியும். ஓகேவா? ஸோ இதை எப்படி வந்து இதை சரி பண்ணலாம்? இதில் வந்து 2 மிஸ்டேக் இருந்தால் இந்த மாதிரி ஆகுது வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரேம். சரிங்களா? ரேம் அப்படின்னா இதாக இதான் ரேம். ஓகேவா? இந்த ரேம் வந்து கம்ப்ளைண்ட்னாலும் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இந்த ஸ்க்ரீனில் வந்து அலாலையாக வர்றதுக்கும் இந்த ரேம் மிஸ்டேக் இருந்தால் அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது மெயின் ரீசன். அப்படி இல்லை ரேம் ஒழுங்காக தான் இருக்குது, ப்ளஸ் ரேம் வந்து மிஸ்டேக் இருந்து ரொம்ப மிஸ்டேக் ஆகிடுச்சு, இல்லைன்னா ரேம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே வந்து வராது. சரிங்களா? டிஸ்பிளே வராமல் சிஸ்டம் ஆன் ஆகும், ஆனால் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. அப்படிதான் இருக்கும். அப்புறம் இன்னொரு ரீசன், இது எதனால வந்து இன்னொரு ரீசன் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் வருது அப்படின்னா, நம்மளோட கேபிள். சரியா? நம்மளோட கேபிள் தான் இந்த கேபிள் ஃபால்ட்டாக இருந்தாலுமே அந்த மாதிரி வரது வாய்ப்பு இருக்குது. இந்த கேபிளை க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது க்யூர் ஆகிடும். ஓகேவா? மற்றபடி வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. கேபிள் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இப்போ நீட் ஆகிடுச்சா? இதுதான் அந்த ரீசன். வேற ஒன்றும் அந்த கேபிள் மிஸ்டேக் ஆகுது. சரிங்களா? அந்த கேபிளை வந்து கலத்தி க்ளீன் பண்ணி போட்டோம், சரியாயிடுச்சு. இந்த கேபிளை எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி அப்படிங்கிறதா வீடியோ தேவைப்படுச்சு நான் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ கமெண்ட் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரிங்களா? இந்த ரேம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த கீழே உங்களுக்கு தெரியுதா கோல்டன் கலரில், இந்த கோல்டன் கலரில் டஸ்ட் படிஞ்சாலுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து அலாலையாக விழுங்க. சரிங்களா? 2 சைடு இருக்கும், அந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும். 2 சைடு அந்த கோல்டன் கலரில் மினுங்கும் இந்த பாயிண்ட். அதில் வந்து உங்களுக்கு வந்து டஸ்ட் ஏதாவது படிஞ்சாலோ இல்லை அழுக்கு படிஞ்சாலோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டிஸ்பிளே வந்து வராது. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ரப்பர் இருக்குது இல்லையா, பென்சில் அழிப்போம்ல, அந்த ரப்பரை வச்சு அந்த அந்த கோல்டன் கலர் இருக்கக்கூடிய ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் டிப்ஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லேப்டாப் சம்மந்தமாக, மொபைல் சம்மந்தமாக, பிசி சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் ஒர்க் சம்மந்தமாக ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன் ஃபார் யூ. உங்களுக்கே தெரியும் அப்புறம் தெரிஞ்ச ஸ்க்ரீனுக்கும் இப்போ தெரியக்கூடிய ஸ்க்ரீனுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி. இந்த கலர் கேபிள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கேபிள் அட்ஜஸ்ட் பண்ணால் ஓகே ஆயிரும். ஓகேவா? இப்படி ஓகே ஆகலாம், அந்த க்ளீன் பண்ணிட்டு போட்டிங்க ஜம்முன் ஆயிரும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.